அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு தேவகுருடன் இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் மேசராசி. அந்த வகையில் இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும் மிதுனத்தில் சூரியன் குரு புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் சிம்மத்தில் செவ்வாயும் கேது, கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பணவரவு, பதவி உயர்வு தரும் சூரியன் வழிபாடு அமைகிறது. அதாவது சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார்கள். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவான் எப்படி வழிபட்டால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரச அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனின் அருள் நிறைந்திருந்தால் மட்டுமே கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனின் அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த சூரிய விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்கும் சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இந்த சூரிய வழிபாட்டை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு ஏற்படும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் நீடிக்கும், கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது, முகத்தில் வசீகரம் உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும், சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும், அதே போல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும், துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவான் வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரதத்தை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய அந்தஸ்தை
சந்திப்பார்கள் என கூறப்படுகிறது. அந்த வகையில் மேசராசினியர்கள் இந்த சூரிய பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 3ல் இருப்பதும் அவரோடு புதன் ஆட்சி பெற்று இணைந்திருப்பதும் இந்த தருணங்கள்ல சாதகமான ஒரு கிரக அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அதோடு ராசியில் சுக்கிரன் இருந்து 7ஆம் ராசியை பார்க்கிறார். நீச்சமான செவ்வாய் நகர்ந்து 5ஆம் ராசியில் இருப்பது சிறந்த ஒரு அமைப்பாதாங்க அமைகிறது. இதனால் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம மேசராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்கள்ல சனி, ராகு போன்ற கிரகங்கள் அந்தந்த ஸ்தானங்களில் வலிமையோடு இருக்கிறார்கள். முதிர்ச்சியும் தைரியமும் உங்களுடைய செயல்கள்ல பிரதிபலிக்க கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அரசாங்க காரியங்களை மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குறிப்பாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு அரசாங்க ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் போட்டி தேர்வுகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணவரவு என்பது தாராளமாக இருக்குங்க. அதனால் பண தட்டுப்பாடு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு காரியத்தை அவசரமாகவும் பதட்டத்தோடும் செய்துவிட வேண்டாம். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தால் பொறுமையாக நிதானமாக ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து அதற்கு பிறகு முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல அவசர புத்தி காரியத்திற்கு உதவாதுங்க. நேர் 7ஆம் பார்வையாக செவ்வாய் சனி மற்றும் செவ்வாய் ராகு பார்வை என அழுத்தத்தை தரலாங்க. அதனால் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலில் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது. குறிப்பாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது கவனத்தோடு இருங்க. மற்றவர் பேச்சை கேட்க வேண்டாம். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு. உத்தியோக காரணமாகவும் அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் கூட ஒன்று சேர இருக்கீங்க. காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தை நாடி இருக்கும் இளைஞர் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. மேசராசினியர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். வீட்டிற்கு அருகில் கோவிலுக்கு சென்று விளக்கு போடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.